வெல்கம் பேக் டு சினிமா லவ்வர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிட் 3 படத்தோட தேர்ட் சிங்கிளையும் அதே மாதிரி சென்சார் ரிப்போர்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு அப்டேட்டையும் இந்த வீடியோவில் ஒரு வேறு லெவலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹிட் 3 வந்து நம்ம நானி ஹீரோவாகவும் அதே மாதிரி கீர்த்தி செட்டி வந்து ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரும் பொருட்செலவில் ஒரு வேறு லெவல் எதிர்பார்ப்பில் வந்து மே மாதம் 1 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கு வந்து தேர்ட் சிங்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் சிங்கிளுக்கு வந்து தானு அப்படி சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த பாட்டு வந்து நம்மளோட நானியோட கேரக்டர் எவால்யூஷனுக்கான ஒரு சாங்காக இருக்குது. குறிப்பாக இந்த சாங்கை பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனிருத் அவர்கள் இந்த சாங்கை வந்து பாடியிருக்காங்க. உண்மையிலே வந்து எப்படி வந்து நம்ம லியோவில் வந்து பிளடி ஸ்வீட்னு ஒரு ட்ராக்கை கேட்டோமோ அந்த அளவுக்கு ஒரு எவால்யூஷனான ஒரு வேறு லெவல் நம்ம நானிக்கு வந்து அவர் போட்டு கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவரோட வாய்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு லெவல் ஒரு சைக்காலஜிக்கல் அடிக்டடாக வந்து இருக்கார். எப்படி வந்து நம்ம சொல்லணுன்னா, அந்த சூர்யா ஹோயிஸ்தம்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லி தமிழில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவோட கதாபாத்திரம் அப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு இவரும் வந்து ஒரு வில்லனிசத்தை காமிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இருக்க போது. இந்த படத்தோட முன்னாடி பாட்டு ஃபுல்லாகவே வேறு லெவல் சக்ஸஸ் ஆனனால இப்போ இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கார்த்தி அவர்கள் வந்து ஹிட் 4ல் நடிக்க போகிறதா வந்து அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக தெரியும். இப்போ இதை பார்க்கையில வந்து ஒரு வேறு லெவல் ஆக்ஷன் பிளாக்கான மூவியாக வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட்டாக வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் பிளட்டு தெறிக்க வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. குறிப்பாக இது வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவினால சைக்காலஜிக்கலாக நிறையா வந்து அந்த பிளட்டு அதே மாதிரி அந்த பாடிஸு அதோட டிஸ்போசலு க்ரைம் இன்வெஸ்ட்லாம் காமிக்கிறவங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக காமிக்க போகிறாங்க. இப்போ வந்து நிறையா படம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மார்கோன்னு ஒரு மலையாள படம் வந்து சர்டிஃபிகேட் வந்துச்சு. அனிமல் சர்டிஃபிகேட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு படமாக வந்து வரையில இருக்கலாம் பிளட்டு தெறிக்க காட்சிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். குறிப்பாக வெற்றிமாறன் படம் எல்லாமே மேக்ஸிமம் சர்டிஃபிகேட் வாங்கும். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஹாரரான மூவியாக, அதாவது பிளட்டு தெறிக்க வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரோலுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கதை தேவைப்படுமோ அதுக்கான ஆர்டிஸ்ட் எப்படி நடிப்பாங்களோ அந்தளவுக்கு தான் இருக்கும். ஒரு கேரக்டர் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஒரு மாஸ்க் அமர்ந்த ஒரு ஆக்டராகவோ அல்லது எலவேஷன்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கேரக்டரோட எவல்யூஷன் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த கதையோடு ஒட்டி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம நானி அவர்கள் இன்டர்வியூவாக சொல்லியிருக்காரு. இவரோட ப்ரொமோஷன் எல்லாமே வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நானி அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு வேறு லெவலில் ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் தரப்பில் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டுருக்காங்க. நான் அதே தேதியில் வந்து நம்மளோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போது. சூர்யாவோட ஆக்டிங்கில் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம கார்த்திக் சுவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதிகமாக வருதோ அந்த படம் தான் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணும். குறிப்பாக நம்மளோட ஆசைலாம் சினிமாவுக்கு வந்து 2மே வந்து நல்லா இருக்கணும்னு வந்து விரும்புவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு சினிமா லவர்னால எனக்கு 2 படமுமே வந்து ஒரு நல்ல வெற்றி அடையணும்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.